இன்றைக்கி என்ன பேக் பண்ணணும்னு பார்க்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு பேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் டின்ஸ் எல்லாமே லைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எல்லாம் லைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராகி ப்ரௌனிஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்காக பட்டரும் சாக்லேட்டும் எல்லாமே மெல்ட் பண்ணி ராகி ப்ரௌனி செய்ய ஆரம்பித்தாச்சு. ராகி ப்ரௌனி பேக்காகி முடிகிற டைமில் நான் டீ கேக் பேட்டரும் ரெடி பண்ணி பேக்கிங்க்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டர் எல்லாமே நம்ம கட் பண்ணி அது ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மஃபின் செய்ய முடியும். பட்டர் ரூம் டெம்பரேச்சர் வர டைமில் நான் குக்கீஸ்க்கான பேட்டரும் ரெடி பண்ணி அதையும் நான் வச்சுட்டேன். நமக்கு 6 boxes ஆஃப் வீட் குக்கீஸ், 2 boxes ஆஃப் ப்ரௌனிஸ், 6 assorted மஃபின்ஸ், 4 boxes ஆஃப் டீ கேக் இதெல்லாம் தான் ஆர்டர் இருந்தது. ஒன்றா பேக் செஞ்சு அதை கூல்டவுனுக்கு நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே நல்லா கூல்டவுன் ஆன உடனே நம்ம சேஃபாக இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம கொரியர் போட போகிறதுனால ரொம்ப சேஃபாக பேக் பண்ணால் தான் எந்த டேமேஜஸும் இல்லாமல் போய் கஸ்டமருக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி டே இப்படி தான் ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ஹாப்பி பேக்கிங்.